Hi all, welcome to Exam Edge YouTube channel. So, the LCM and HCF basics பார்த்துட்டோம். So, அதுல இருந்து நான் first sum, second sum homework கொடுத்திருந்தேன். So, எத்தனை பேர் solve பண்ணீங்க அப்படின்னு தெரியல. So, இந்த ரெண்டு sum இப்ப நம்ம solve பண்ணி காமிக்கலாமா? என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 336.54. இதுக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? LCM and HCF we have to find and we have to verify that LCM into HCF is equal to product of the integers. So, first question ல 336 and 54 அப்படின்னு இருக்கு. So இது ரெண்டுத்துக்குமான LCM HCF தான் கண்டுபிடிக்கணும். So 336 in terms of prime factorization பண்றப்ப என்ன வரும் 2 ஏன்னா because it is an even number. So 1ல 2 மிச்சம் 1 so 6ல 12 மிச்சம் 1 அப்படின்னா 168 அப்படின்னு இருக்கும். திரும்ப 2ல போடுறப்போ 8 2s are 16 4 2s are 8 so 84. திரும்ப 2ல போடுறப்ப என்ன இருக்கும் 42 so திரும்ப 2 போடுறப்போ எனக்கு 21 அப்படின்னு இருக்கும். So இது வந்து 3 டேபிள்ல 7 அப்படின்னு கிடைச்சிடும். So next இப்போ 336 அப்போ எப்படி எழுதலாம் 2 power 4 into 3 power 1 into 7 power 1 அப்படின்னு எழுதிக்கலாமா so 54 அப்படின்றது நம்ம என்ன எழுதலாம் 2 டேபிள்ல எழுதலாம் so 2 டேபிள்ல 2 2s are 4 மிச்சம் 1 so 7ல 14 so next இது 3 டேபிள்ல 9 so 9 னா 3 3 அப்படின்னு எழுதிக்கலாம் அப்போ 54 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 power 1 into 3 power 3 அப்படின்னு எழுதிக்கலாம் so இதுல இருந்து எனக்கு LCM HCF first draw பண்ணணும் so HCF எனக்கு என்னது காமனா இருக்கிற மல்டிபிள்ஸ்ல இருக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் பவர் அதுதான் எனக்கு HCF இல்லையா கிரேட்டஸ்ட் பவரா ஸ்மாலஸ்ட் பவரா சோ அது எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது சோ HCF அப்படின்னா எனக்கு என்னது ஸ்மாலஸ்ட் பவர் காமனா இருக்கக்கூடியது சோ LCM அப்படின்னா நமக்கு என்னது கிரேட்டஸ்ட் பவர் அப்படின்னு வச்சுக்கணும் சோ இப்போ HCF அப்படின்னா HCFல எனக்கு 2 2 இருக்கு 2ல எனக்கு ஸ்மாலஸ்ட் பவர் ஒரு 2 பவர் 1 தான் அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஸோ 3 இருக்கு காமனா பட் இங்க 3ல எனக்கு ஸ்மாலஸ்ட் பவர் 3 பவர் 1 ஸோ என்னுடைய HCF வந்து 6 அப்படின்னு கிடைச்சிடும் அடுத்து என்ன இருக்கு LCM இருக்கு ஸோ LCMனா நான் ஹையஸ்ட் பவர் எழுதணும் ஸோ 2 பவர் 4 3ல ஹையஸ்ட் பவர் 3 கியூப் நெக்ஸ்ட் 7ல ஹையஸ்ட் பவர் 7 பவர் 1 ஸோ இதுதான் LCM HCFக்கு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரிலேஷன் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு LCM வந்து எப்பயுமே HCF உடைய ஏதாவது ஒரு மல்டிபிளா தான் இருக்கும் சோ இப்போ எனக்கு HCF 6 அப்படின்னா எனக்கு இந்த n ஏதாவது இருக்கும் nன்றது எனக்கு நேச்சுரல் நம்பர் சோ எனக்கு LCMன்றது இஸ் ஆல்வேஸ் a multiple of HCF அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லனா LCM is always divisible by HCF அப்படின்னு சொல்லலாம் சோ இது ரெண்டும் நமக்கான ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் சோ இத வந்து நம்ம வந்து இதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் சம்ஸ் இல்ல கேஸ் ஸ்டடீஸ் அதுல எல்லாம் நம்ம வந்து இத அப்ளை பண்ணுவோம் சரியா சோ இப்போ இந்த क्वेश्चनல எனக்கு HCF 6 LCM என்ன வந்துரும் 2 power 4 அப்படினா என்னது 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 இதுதான் எனக்கு 2 power 4 16 2 3 cube அப்படினா 27 so 27 into 7 அப்படின்னு இருக்கும் so 16 into 7 அப்படினா என்ன ஆன்சர் 42 4 so 112 அப்படின்னு இருக்கும் next 112 into 27 அப்படின்னு போடணும் so 112 into 27 னா 14 1 8 so 7 4 2 2 அப்படின்னு இருக்கும் so அப்ப இது 4 12 1 10 1 3024 is our LCM so LCM அப்படிங்கிறது 3024 இப்போ நமக்கு என்ன பண்ணனும் we have to verify இல்லையா so product of two numbers 336 into 54 equal to product of LCM into HCF so LCM நம்ம என்ன பண்ணலாம் 2 power 4 3 cube 7 அப்படியும் வச்சு நம்ம அப்படியே கூட ஷோ பண்ணிக்கலாம் so HCF வந்து 6 so இப்போ இத நம்ம 6 டேபிள்ல கேன்சல் பண்ணி எனக்கு ரெண்டு சைடும் ஈக்குவலா இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம செக் பண்ணலாம் so இப்போ இத 6 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன வரும் 9 அப்படின்னு வருமா அடுத்து 9 இங்க கேன்சல் பண்றப்போ 3 ஸ்கொயர் போய்டும் so இங்க 3 மட்டும் தான் இருக்கும் so இங்க ஒரு வாட்டி 3 ஓட நான் கேன்சல் பண்றப்போ 112 அப்படின்னு இருக்கும் so 112 அப்படினா எனக்கு இங்க 2 power 4 என்னது அப்படினு பாத்தீங்க so 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 so 16 into 7 நமக்கு 112 தான் so அப்ப இந்த சைடு எனக்கு 16 into 7 112 இங்கேயும் எனக்கு 112 so எனக்கு வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஷோ பண்ணிக்கலாம் அடுத்த क्वेश्चन என்ன இருக்கு 40496 இது நம்ம போன செஷன்லயே போட்டு காமிச்சிட்டோம் இல்லையா சோ அடுத்தது 96 and 120 அப்படின்னு இருக்கு சோ 96 நம்ம எப்படி எழுதலாம் 120 எப்படி எழுதலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும் சோ இது தேர்ட் சம் சோ 96 பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணா 2 டேபிள் ஏனா இது ஈவன் நம்பர் சோ 4 2s are 8 சோ மிச்சம் 1 சோ 2ல சாரி 8ல எனக்கு 16 அப்படின்னு வந்துரும் சோ திரும்ப 2 டேபிள் அப்படினா 24
திரும்ப 2 டேபிள்னா 12, திரும்ப 2 டேபிள்னா 6, திரும்ப 2 டேபிள் அப்படின்னா 3 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ அப்போ 96 நம்ம எப்படி எழுதலாம்? 2 பவர் 5 இன்ட்டு 3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இல்லையா? ஸோ 2 பவர் 5 இன்ட்டு 3, அடுத்த நம்பர் வந்து 120 அப்படின்னு இருக்கு. ஸோ 120 எப்படி எழுதலாம்? 2 டேபிள்ல 60. ஸோ திரும்ப 2 டேபிள் அப்படின்னா 30 அப்படின்னு வரும். ஸோ 30க்கு 3 டேபிள் அப்படின்னு போட்டா 10. ஸோ திரும்ப இது என்ன பண்ணலாம்? 2 5 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அப்போ 120 நம்ம எப்படி எழுதலாம்? 2 கியூப் இன்ட்டு 3 இன்ட்டு 5 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ இங்க நமக்கு எல்சிஎம் அப்படின்னா கிரேட்டஸ்ட் பவரா? ஸோ கிரேட்டஸ்ட் பவர் என்ன இருக்கு? 2 பவர் 5, 3 ஒரு 3 தான் இருக்கு. ஸோ இன்ட்டு ஒரு 5 தான் இருக்கு. ஸோ அடுத்து ஹெச்சிஎஃப் அப்படின்றது ஸ்மாலஸ்ட் பவர். ஸ்மாலஸ்ட் பவர்னா 2 கியூப் ஒரு 3, 5 வந்து எனக்கு காமனா இல்ல. ஸோ அதுலதான் நம்மளுடைய ஹெச்சிஎஃப். ஸோ இப்போ இங்க நம்ம என்ன பண்ணணும்? LCM of two numbers is equal, product of two numbers 96 into 120 equal to, in product of their LCM and HCF. So product of their LCM and HCF அப்படின்னு prove பண்ணும். So இல்ல நம்ம இங்க என்ன பண்ணலாம்? HCF 2 cube 8, 8 into 3 24 is our HCF. So இங்க வந்து 2 power 5 32, இங்க 15. So 32 into 15 அப்படின்னு போடணும். 32 into 10 320. 32 into 5 அப்படின்னா 160 அப்படின்னு இருக்கும். இதுல ஹாஃப் தான் வந்து 32 into 5க்கு வரப்போகுது. அப்போ என்னுடைய ஆன்சர் வந்து 480. ஓகேவா? ஸோ இது வந்து 32 into 10க்கு 310. ஸோ 32 into 5க்கு போடுறப்போ எனக்கு என்ன வந்துடும் அப்படின்னா இதுல ஹாஃப். ஸோ 160 இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 480 அப்படின்னு இருக்கு. ஸோ எனக்கு எல்சிஎம் வந்து 480. ஸோ இப்போ இந்த ரெண்டு சைடும் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ 96 into 120 equal to 480 into 24 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 24 டேபிள்ல இதை ஸ்ட்ரெயிட்டா கேன்சல் பண்றோம் அப்படின்னு வைங்களேன். 24 into 6 வந்து நமக்கு 120 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இதை நம்ம 6 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன வரும்? 8 6 ஆர் எனக்கு 48 இல்லையா? ஸோ 8 6 ஆர் 48. ஸோ 80 அப்படின்னு இருக்கும். ஸோ 24 டேபிள்ல நம்ம 6 போட்டா வருதான்னு பாருங்க. 24 டேபிள்ல 5 அப்படின்னா வரும். 20 to 120. ஸோ அப்போ இது வந்து 5ன்னு இருக்கும். ஸோ இதை 5 டேபிள்ல தான் கேன்சல் பண்ணும். 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 9 5s ஆர் நமக்கு 45, மிச்சம் 3 அப்படின்னு இருக்கும். ஸோ 96. ஸோ இங்கேயும் 96, இங்கேயும் 96 இல்லையா? ஸோ அப்போ என்னுடைய வெரிஃபிகேஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்து 72 and 120 அப்படின்னு இருக்கு. ஸோ 72 எப்படி எழுதணும்? 120 எப்படி பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி எழுதணும் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ 72 அப்படின்றது 2 டேபிள் எழுதுறப்போ 36, திரும்ப 2 டேபிள் எழுதுறப்போ எனக்கு 18, திரும்ப 2 அப்படின்னா 9. ஸோ 9 3 ஸ்கொயர், 3 cross 3 அப்படின்னு எழுதலாம். ஸோ 72 equal to 2 cube into 3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாமா? ஸோ அடுத்து 72 இல்லாம நம்பர் என்ன இருக்கு? 120 அப்படின்னு இருக்கு. ஸோ 120 எழுதுறப்போ என்ன வரும்? 2ல 60. ஸோ திரும்ப 2 அப்படின்னா 30, திரும்ப 2 அப்படின்னா 15, திரும்ப 3 அப்படின்னா 5. ஸோ அப்போ 120 நம்ம எப்படி எழுதலாம்? 2 கியூப் இன்ட்டு 3 இன்ட்டு 5 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ என்னுடைய எல்சிஎம் அப்படின்றது கிரேட்டஸ்ட் பவர். ஸோ 2 கியூப் 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 அப்படின்னு இருக்கும். ஸோ ஹெச்சிஎஃப் அப்படின்றது ஸ்மாலஸ்ட் பவர். ஸோ ஸ்மாலஸ்ட் பவர் 2 கியூப் இன்ட்டு 3 அப்படின்னு இருக்கும். ஸோ 2 கியூப் 8, 8 into 3 24 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இங்க 2 கியூப் 8, இங்க 3 ஸ்கொயர் 9. ஸோ 8 into 9 72, 72 into 5 அப்படின்றது என்ன வந்துரும்னா 360 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இப்போ இங்க ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers equal to ப்ராடக்ட் ஆஃப் their LCM into HCF அப்படின்னு மேல எழுதிடணும். ஸோ A cross B அப்படின்னா 72 into 120 equal to LCM வந்து 360 and HCF வந்து 24. ஸோ 24 நான் கேன்சல் பண்ணா 5ல 120, 24 டேபிள்ல கேன்சல் பண்ணா வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 7ல 35, மிச்சம் ஒன்று. ஸோ 72. ஸோ இந்த சைடும் 72, ஸோ இந்த சைடும் 72. ஸோ தட் வெரிஃபை அப்படின்னு முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருச்சா இந்த சம் எப்படி சால்வ் பண்ணணும்னு? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பை அப்ளைங் எ பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். இங்கே நமக்கு வெரிஃபிகேஷன் கேட்கல, ஜஸ்ட் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. பிளஸ் இங்க வந்து 2 numbers இருந்தது, இங்க என்ன இருக்கு அப்படின்னா 3 numbers இருக்கு. கிளியர்? ஸோ 3 numbers இருக்கு. இங்க நான் என்ன பண்றேன்? இந்த 26, 65, 117 இருக்கு இல்லையா? சோ இத வந்து நான் சால்வ் பண்றேன். கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்? இந்த 3 சமயம் நீங்க தான் சால்வ் பண்ணணும். என்ன மேம் திரும்பியுமா அப்படின்னா இப்போ ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கும் இல்லையா? சோ அதனால திரும்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த 3 சமயம் நீங்க தான் சால்வ் பண்ணணும். இந்த சம்க்கு அப்புறமா நம்ம அடுத்த கான்செப்ட்டுக்கு போறோம். சோ 26, 65, 117 அப்படின்னு இருக்கு. சோ 26, 65, 117 இததான் பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் பிரிச்சு எழுதணும். So 2 அப்படின்னா எனக்கு 1 3 13. நெக்ஸ்ட் 65 5 டேபிள் எழுதுறப்போ 1ல 5 மிச்சம் 1. ஸோ 13. அடுத்து 117 3 டேபிள்ல 3
3s are 9, remaining 2, so 39. திரும்ப 3 டேபிள் எழுதுறப்போ 13 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 26 prime factorize பண்ணா 2 into 13. ஸோ 65 prime factorize பண்ணா 5 into 13. அடுத்து 117 prime factorize பண்றப்போ நமக்கு என்ன வந்துருச்சு 3 square into 13 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ எல்சிஎம்னா கிரேட்டஸ்ட் பவர் இல்லையா? ஸோ 2 into 5 into 3ல வந்து 3 ஸ்கொயர், 13ல எனக்கு கிரேட்டஸ்ட் பவரே 1 தான். ஸோ 13. அடுத்து HCF அப்படின்றது நமக்கு என்னது? LCM அப்படின்றது நமக்கு என்ன எழுதுனா ஹையஸ்ட் பவர். எனக்கு இருக்கிற எல்லா மல்டிபிள்ஸும் காமனா இருக்க மல்டிபிள்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா மல்டிபிள்ஸ்லயும் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பவர். ஸோ இங்கே 2 பவர் 1, 5 பவர் 1, 3ல வந்து எனக்கு ஹையஸ்ட் பவர் 3 ஸ்கொயர், அப்புறம் 13ல எனக்கு ஹையஸ்ட் பவர் 1. ஸோ 13 பவர் 1 அதனுடைய ப்ராடக்ட்ஸ் தான் நம்மளுடைய LCM அப்படின்னு சொல்லுவோம். ஸோ HCF வந்து ஸ்மாலஸ்ட் பவர். ஸ்மாலஸ்ட் பவர் 2 இங்க இருக்கு, பட் வேற எங்கேயுமே 2 இல்லை. அதுக்கடுத்து 3 இங்க இருக்கு, வேற எங்கேயுமே 3 இல்லை. ஸோ அப்போ எனக்கு மூணுலையுமே காமனா இருக்குது 13 மட்டும் தான், 13 பவர் 1. ஸோ HCF வந்து நமக்கு 13 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ LCM என்ன வரும்? இங்க 2 5s are 10, 3 ஸ்கொயர் நமக்கு 9 into 13 அப்படின்னு இருக்கும். ஸோ 130 into 9 அப்படின்றது தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ 130 into 9 0, 27, 2. ஸோ 1170 அப்படின்றது தான் நம்மளுடைய LCM அப்படின்னு ஆன்சர் அப்படின்னு போட்டு எழுதிடணும். ஸோ HCF வந்து 13 அப்படின்னு எழுதிடணும். சரியா? சோ இப்போ எக்ஸசைஸ் 1.1ல NCERT-ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 1.1ல நமக்கு இந்த ஒரு क्वेश्चन தான் பெண்டிங். மேல இருக்கிற எல்லா क्वेश्चनக்கும் நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டோம். சோ இந்த ஒரு क्वेश्चन முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸசைஸ் 1.1 ஃபுல்லா முடிஞ்சிரும். மேம் அப்போ இங்க இன்னொன்னு காட்டுறீங்களே, இது என்னது மேம்? இங்கெல்லாம் நம்ம பார்க்கல அப்படின்னா இது எல்லாமே ஆர்டி சர்மா புக்ல இருந்தது, பிளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस. சோ அதை ரெண்டையுமே நம்ம பேரலலா தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ இப்போ நான் இந்த ஒரு क्वेश्चन வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.1 NCERT புக்ல கம்ப்ளீட் பண்ணிடுறேன். பட் ஆனா நம்ம இந்த LCM HCF கான்செப்ட்ல இன்னும் நிறைய क्वेश्चंस இருக்கு. லோயர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில் இல்லனா ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில் நமக்கு இன்னுமே நிறைய क्वेश्चंस இருக்கு. நமக்கு கேஸ் ஸ்டடிஸ் அது எல்லாத்தையுமே அட்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா அது தெரியணும். ஸோ ஸ்டில் நம்ம அதே எக்ஸசைஸ் 1.1ஓட கண்டினியூஷனா நெக்ஸ்ட் வீடியோல இந்த தேர்ட் क्वेश्चनல இருந்து கண்டினியூஸா நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு क्वेश्चनோட நான் NCERT-ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 1.1 கம்ப்ளீட் பண்ண போறேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. there is a circular path around a sports field. ஸோ ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல சர்க்குலர் பாத் இருக்கு. ஓகேவா? Sonia takes 18 minutes to drive one round of the field while Ravi takes 12 minutes. So Sonia takes 18 minutes. Ravi takes 12 minutes. எதுக்கு? to drive one round. So இந்த சர்க்குலர் பாத்ல எனக்கு ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு சோனியாக்கு 18 minutes and ரவிக்கு 12 minutes தேவைப்படுது. Suppose they both start at the same point and at the same time and go in the same direction. After how many times will they meet again at the starting point? ஸோ இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம்ஸ்ல எங்க LCM யூஸ் பண்ணணும், எங்க HCF யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியணும். எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் சேம், எனக்கு திரும்ப அதே பாயிண்ட்ல எப்போ வந்து சேருவாங்க, இல்ல எனக்கு 3 அலாரம்ஸ் இருக்கு. அந்த 3 அலாரம்ஸ் வந்து எனக்கு ஒன்னு 15 மினிட்ஸ் கேப்ல அடிக்கும், இன்னொன்னு 30 மினிட்ஸ் கேப்ல வந்து எனக்கு அலாரம் ரிங் ஆக போகுது, இன்னொன்னு 45 மினிட்ஸ் கேப்ல அலாரம் ரிங் ஆக போகுது. அப்படின்ற சம்ஸ்க்கு எனக்கு 3 அலாரமும் ஒன்னா அடிக்க போகுது அப்படின்னா எப்போ they will all ring together அப்படின்ற கொஸ்டின்ஸ். ஸோ 3 பேரும் ஒன்னா மீட் பண்றாங்க, 3 அலாரம்ஸும் ஒரே டைம்ல எப்போ அடிக்கும் அப்படின்ற எல்லா கொஸ்டின்ஸுக்கும் நமக்கு ஆன்சர் வந்து நமக்கு LCM தான் இருக்கும். HCF அப்போ எப்போ மேம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா HCF ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம் HCF நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டிஸ் இருக்கு. ஸோ 60 லிட்டர், 120 லிட்டர், 180 லிட்டர். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டியில இருக்கக்கூடிய மில்கை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே மெஷரிங் ஜார் வச்சு நான் வந்து மெஷர் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் எனக்கு தேவைப்படுற அந்த கிரேட்டஸ்ட் சைஸ் ஆஃப் த மெஷரிங் ஜார் என்ன அப்படின்ற மாதிரி கிரேட்டஸ்ட் டேர்ம் இல்லைன்னா மினிமம் அப்படின்ற டேர்ம் எல்லாம் நம்ம எங்கெல்லாம் பாக்குறோமோ அங்கெல்லாம் நம்ம HCF ப்ராப்ளம் அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். ஸோ இங்க வில் மீட் அட் த சேம் டைம், சைமல்டேனியஸா ஒரே மாதிரி ரிங் ஆக போறாங்க, சைமல்டேனியஸ்ல ஒரே ஸ்டார்ட் திரும்ப ஒரே பாயிண்ட்ல மீட் பண்ண போறாங்க அப்படின்ற எல்லா சமுக்கும் நம்ம LCM தான் எடுத்துக்க போறோம். ஸோ LCM எதுக்கு எடுக்க போறோம் அப்படின்னா அவங்க கொடுத்திருக்கிற 2 நம்பர்ஸ்க்கு. ஸோ அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க 18, 12 அப்படின்னு கொடுத்திருக்காங்க, அதனுடைய LCM தான் எடுக்கணும். ஸோ 18 நம்ம எப்படி எழுதலாம்? 18 வந்து 2 டேபிள் அப்படின்னா 9, திரும்ப 3 3 அப்படின்னு இருக்கும். ஸோ 2 into 3 ஸ்கொயர் அப்படின்னு 18 எழுதிக்கலாம். அடுத்து 12 நம்ம எப்படி எழுதலாம்? இங்க 2 போச்சு அப்படின்னா 6, திரும்ப 2 டேபிள்ல போடுறோம் அப்படின்னா 3 அப்படின்னு வந்துடும். அப்போ 12 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 ஸ்கொயர் into 3. ஸோ 12 வந்து 2 ஸ்கொயர் into 3, 18 வந்து நான் 2 into 3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இப்ப LCM அப்படின்னா எனக்கு என்னது? ஹையஸ்ட் பவர் தானே எழுதணும். ஸோ LCM ஈக்குவல் டு எனக்கு 2ல ஹையஸ்ட் பவர் 2 ஸ்கொயர், 3ல ஹையஸ்ட் பவர் 3 ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9,
அப்போ 4 into 9 36 மினிட்ஸ்க்கு அப்புறமா எனக்கு என்ன பண்றாங்க, they will meet again at the starting point. After how many minutes அப்படின்னு கேட்டிருக்காங்க. After 36 minutes they will again meet at the starting point அப்படின்றது தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இது வந்து பேசிக்கா இப்பதான் நம்ம அப்ளிகேஷன் ப்ராப்ளம் எல்சிஎம் ஹெச்எஃப்ல பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதை மாதிரி இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு நம்மளுடைய ஆர்டி ஷர்மால. அது எல்லாமே பேஸ்ட் ஆன் PYQs தான். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க 3 bells rings at intervals of 6, 12 and 18 minutes. If all the 3 bells rang at 6 a.m., when will they ring together again? When will they meet again? When will they ring together again? இது எல்லாமே எனக்கு என்ன அப்படின்னா LCM ப்ராப்ளம்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பெல் சம் இருந்தாலும் நமக்கு LCM தான் வரும். ஸோ இப்போ 6, 12, 18க்கான LCM என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 6 நம்ம எப்படி எழுதலாம்? 2 cross 3 அப்படின்னு எழுதலாமா? 12 எப்படி எழுதலாம்? நம்ம 4 cross 3 தான் 12. 4 நம்ம எப்படி எழுதலாம்? 2 square. ஸோ 2 square into 3. அப்புறம் 18 நம்ம எப்படி எழுதலாம்? 3 into 6 தான் 18. ஸோ 6 திரும்ப 2 cross 3ன்னு எழுதுவோம். அப்போ 2 into 3 square. 3 square 9 into 2 அப்படின்னு எழுதுவோம். ஸோ இப்போ இங்க LCM அப்படின்றது நமக்கு என்னது? நம்மளுடைய கிரேட்டஸ்ட் பவர் இல்லையா? ஸோ 2ல கிரேட்டஸ்ட் பவர் 2 square. 3ல கிரேட்டஸ்ட் பவர் என்னது? 3 square. ஸோ அப்போ இங்க என்னோட LCM என்னது? 2 square 4, 3 square 9. 9 4s are 36 தான். ஓகேவா? சோ சேம் ஆஃப்டர் 36 மினிட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will ring again together அப்படின்றது தான் நம்மளுடைய ஆன்சர். சோ இதுக்கப்புறம் இங்க மேல என்ன இருக்குன்னு பாருங்க. LCM and HCF of two numbers are 186 respectively. If one of the number is 30, find the other number அப்படின்னு இருக்கு. சோ இங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா product of two numbers is equal to product of their LCM into HCF அப்படின்னு யூஸ் பண்ணணும். சோ இங்க LCM 180, HCF 6. ஓகேவா? சோ LCM வந்து எனக்கு இங்க நம்ம என்ன அப்ளை பண்ணணும், என்ன given data அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெளிவா எழுதிக்கணும். சோ given data என்ன எழுதணும்? LCM and HCF of two numbers are 180 and 6 அப்படின்னு இருக்கு. சோ LCM is 180 and HCF is 6 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வேற என்ன given data இருக்கு அப்படின்னு பாருங்க. If one of the number is 30, find the other number. So one of the number நான் x அப்படின்னு வச்சுக்கிட்டா அது 30, find the other number y. இதான் நம்மளுடைய கொஸ்டின். நமக்கு இது எல்லாத்தையும் லிங்க் பண்ற மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா அப்படின்னு போட்டு ஃபார்முலா எழுதுறோம். ஃபார்முலா என்னது? ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் x into y is equal to ப்ராடக்ட் ஆஃப் their LCM and HCF அப்படின்ற அந்த வேர்டிங்ஸை முக்கியமா எழுதணும். எழுதிட்டு இங்க x into y equal to LCM into HCF. ஸோ x வந்து 30, y என்னன்னு தெரியாது. ஸோ LCM எனக்கு 180, HCF 6. ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம்? 6 டேபிள்ல கேன்சல் பண்ணா 5, திரும்ப இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 3ல 15 ரிமைனிங் 3 அப்படின்னு இருக்குமா? சோ 5 டேபிள்ல 3ல 15 ரிமைனிங் 3, சோ 36. சோ அப்போ என்னுடைய இன்னொரு நம்பர் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 36 இஸ் அவர் அதர் நம்பர் அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிடும். சோ இது எல்லாமே எனக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான். பிளஸ் இந்த 3 பெல்ஸ் ரிங் டுகெதர் இல்ல மீட் பண்றது, சர்க்குலர் ட்ராக்ல ரன் பண்றது, அந்த சம்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ரிப்பீட்டடா இங்க பாருங்க 2023, 2024ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் பேசிக் LCM and HCF சம்ஸ். இது இல்லாம இன்னுமே நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு பேசிக்ஸ் நீங்க கொடுத்த ஹோம்வொர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்க. சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்? ரீவிசிட்டிங் இர்ரேஷனல் நம்பர்ஸ் டாபிக்குள்ள போக போறோம். சரியா? சோ நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.